மண்ணையும் தெய்வ வழிபாட்டையும் யாரும் பிரிக்கவில்லை. நாம இடைப்பட்ட காலங்களில் ஒரு மயக்கம் காரணமாக பக்தியை விட்டு விலகி இருக்கிற சூழல்ல இது ஏதோ ஒரு நிலை என்று நினைக்கிறோம். இந்த மண் என்பது தெய்வத்தோடு சம்பந்தப்பட்ட மண் என்பதை இலக்கண நூலில் சொல்லிவிட்டது. மலை என்றால் முருகன், காடு என்றால் அங்கே கொற்றவை, இப்படி நிலத்தை சொல்லி நிலத்துக்கு ஒரு தெய்வத்தை சொன்ன ஒரு இலக்கண நூல் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் கிடைத்திருக்குது. நமக்கு 4 நிலம் சொல்லி 4 நிலத்துக்கு தெய்வத்தை சொல்லி அந்த நிலத்தில் இருக்கிற மக்கள் யார், அவங்களுடைய வாழ்க்கை என்ன, அவங்க வழிபாட்டு முறை என்ன, இத்தனையும் நமக்கு 2000 ஆண்டுக்கு முன்னே சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு அந்த நூல் சொல்லப்பட்ட காலத்தில் பல நாடுகள் எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனால் இன்னைக்கு அவ்வளோ பெரிய பழமையுடைய மொழியும் பழமையான வழிபாடும் பழமையான தெய்வமும் நமக்கு இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பேர். இதுதான் மணிவாசகர் பெருமான் சிவத்தை சொல்லுகிற பொழுது தொன்மை கோலமே நோக்கி சென்றுதாய் கொத்துமீனர். தொன்மை கோலம்னர் தானும் தன் தையலுமாக மானூறு பாகனாக இறைவன் இருக்கிற கோலம் இருக்கிறதே, அது மிக பழமையான கோலம் என்று மணிவாசகர் பெருந்தகை குறித்திருக்கிறார். இப்படி சமய கோட்பாடு என்று எடுத்துக்கொண்டால் மிக பழமையான இந்த தெய்வம் மிக பழமையான, நம்முடைய வழிபாட்டு நெறி மிக பழமையான, நாயன்மார்கள் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கக்கூடிய நிலை அன்பு என்ற ஒன்றுதான் இறைவன் ஏற்றுக்கொள்வது. இறைவன் எதை ஏற்றுக்கொள்வார்? அன்பை தான் ஏற்றுக்கொள்வார். அந்த அன்பை நான் வெளிப்படுத்துவதற்கு எனக்கு வேறு வேறு வகையான வடிவங்கள் காணப்படுகின்றன. இதுதான் அடிப்படை. நமக்கு எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்று அன்பு அப்படின்னா கண்ணப்பரை தான் எல்லாரும் தெரியும். கண்ணப்பர் தான் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அந்த அன்பினுடைய வடிவத்தை நம்ம கதைகளாக கேட்பதை விட செக்கிழார் பெருமானுடைய திருவாக்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்போ தான் தெரியும் அவருடைய தவிப்பு என்ன என்பது. அப்போ தான் புலப்படும். நான் ஒரே ஒரு விடயத்தை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். கண்ணப்பருடைய வரலாற்றை எல்லாருமே சொல்லுவோம். யாரெல்லாம் குறிப்பாக இந்த அசைவ உணவின் மீது விருப்பம் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? கண்ணப்பர் சாப்பிடலையா என்ன சாப்பிடாதுங்கிற, அவருக்கு கறி சாப்பிட்டு சாமி கும்பிடல, என்ன சாமிக்கே கரிதாயம் வச்சார் அப்படின்னு வாதத்துக்காகவும் வேண்டாவாதத்துக்காகவும் பேசுவது. நாம் கேட்டுட்டு கம்மன் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு அமைதியாக. அப்படிலாம் இந்த நூலை படிச்சுன்னா அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு நுட்பம் இருக்கிறது. அவருடைய அன்பு என்ன என்பதை நீங்கள் விரிந்து பார்க்கணும். ஒரே ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், திண்ணனார் என போற்றப்படுகிற கண்ணப்பர் குடுமித்தேவர் என்கிற இறைவனை பார்க்கறதுக்கு முன்ன வரைக்கும் தான் சாப்பிட்டார். மறந்துடாதீங்க. இந்த வரலாற்றை நீங்கள் நூலில் விரிவாக ஆசிரியர் சொல்வார். தெளிவாக அங்கே கேட்டுக்கொள்ளுங்க. அவர் உணவு எடுத்துக்கொண்டது, அவர் 4 மாமிசம் சாப்பிட்டவர் தான். ஆனால் என்று குடுமித்தேவரை கண்முற்றாரோ அந்த நிமிடம் தொடங்கி அவர் உணவே எடுத்துக்கொள்ளவில்லை. சைவ உணவு எடுத்துக்கொள்ளவில்லை, எந்த உணவும் எடுக்கல. 6 நாட்கள் தூங்கல, 6 நாட்கள் தண்ணீர் பருகல, 6 நாட்களும் அந்த குடுமித்தேவருக்காகவே தன் பணியை செய்தவர் கண்ணப்பர். சும்மா கண்ணப்பர் வரலாறு எடுத்து அவர் கறி சாப்பிடல, அவர் கறி சாப்பிடல என்பது வரலாற்றை படிச்சீங்கன்னா தான் தெரியும். நூலை படிக்காமல் சும்மா வெறும் கதையை